மேல இருக்கிற சின்டெக்ஸ்லேருந்து நெறஞ்சு விழுற தண்ணி எப்பவுமே வேஸ்ட்டா போகுதுன்னு சொல்லிட்டு 4 வாழைக்கன்னு நட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தோம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்து வீட்லயும் வாழைக்கன்னு இருக்கு. ஏன் ஹோட்டல்லயும் கூட வாழை இலையில தான் வச்சு சாப்பாடு கட்டி தருவாங்க. ஆனா, இப்ப எல்லாமே பிளாஸ்டிக் நாகரீகமா மாறிடுச்சு. வீடு தவறாம இருந்த வாழைக்கன்னு, இப்பலாம் வாழைக்கன்னு வந்து ஃபோட்டோல பார்க்குற மாரி ஒரு நாள் மாறிடும் போல. இப்போ நாங்களும் இங்க வாழைக்கன்னு வைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, எங்களுக்கு மாடு வந்து விடவே விடாது. அதையும் தாண்டியும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடையில வந்து பாவக்காய் விதை போட்டுடலாம். பாவக்காய் விதையும் இருந்தது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. இது இடையில போட்டுட்டா அந்த வாழைக்கன்னு வர்றதுக்குள்ள அதுலயும் காப்பு காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நெட்ட ஆரம்பிச்சோம். இப்ப இடையில நட்டுட்டு நல்லா மண்ணு பொது பொதுன்னு ஆன பிறகு பாவக்காய் விதைய 2 2 எடுத்து ஒரு குழிக்கு 2 சொல்லிட்டு போட்டுட்டேன். செடிக நட்டுறதுக்கு எல்லாமே ஒரு தகுந்த நேரம்னா சாயங்காலம் நேரம் தான். அப்படியே சூரியன் மேலேயே நானும் வந்து செடிய நட்டுட்டு கிளம்பிட்டேன்.